பிரைஸ்தலான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? இதோ மனுஷரின் மத்தியில், இதோ மனுஷரின் மத்தியில் ஜீவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீராவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 2வது அதிகாரம் 9-10. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாக கீகோனுக்கு ஓகுக்கு செய்ததையும் கேள்விப்பட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ராகாப் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. வேசி இஸ்ரவேல் அந்த தேசத்தை வேவு பார்க்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வேவு பார்க்க சென்றவர்களை அவள் ஒழித்து வைத்தாள். ஏன் ஒழித்து வைத்தாள்னால், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் செய்ததை அவள் கேள்விப்பட்டாள். அவள் ஒரு வேசிதான், ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக செய்ததை கேள்விப்பட்டதும் அவள் அவரை நம்பினாள். அவர்தான் உண்மையான தேவன் என்று நம்பினாள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்தது கர்த்தர். அவள் சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்து விட்டார் அன்பானவர்களே. அதனாலே அவள் எபிரேய விசுவாசிகளின் பட்டியலில் வந்ததுமல்லாமல் இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையிலும் அவர் பெயர் பெறுகிறாள். ஏன்னா அவள் கேள்விதான் பட்டாள் ஏசப்பாவை குறித்து. அப்போ அவ கேள்விப்பட்ட உடனே அதை நம்புகிறாள். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு தினம் 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 அநேக சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். வேதத்திலே அநேக வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய மகிமையை, அற்புதங்களில் அதிசயங்களை செய்ததே எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அன்பானவர்களை, ஒரு வேசி இன்னொரு அந்நிய தேசத்தால் கர்த்தர் செய்ததை கேள்விப்பட்டால் அவள் பார்க்க கூட இல்லை. கேள்விப்பட்ட போது அவள் சொல்கிறாள், கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், தந்து விட்டார் அப்படின்னு சொல்றா. அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தை நாம இன்றைக்கு அறிக்கை பண்ணலாமா? கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் கேட்ட எதை குறித்து அறிக்கை பண்ணீங்களோ கர்த்தர் அந்த காரியத்தை இன்று நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருங்களை தருகிறோமப்பா. அப்பா, யாரெல்லாம் கர்த்தாவே நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், என் தேவன் எனக்கு இதை செய்வார் அப்பா என்று சொல்லி உம்மை ஆண்டரே, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கரத்தின் வல்லமையும் கிரியைகளை அறிக்கை செய்கிறாங்க, சாட்சி சொல்லுகிறாங்களப்பா. அதை ஒப்பு கொடுக்குறாள்ப்பா, அவர்களை ஒப்பு கொடுக்குறாள். அந்த காரியங்களிலே எந்தெந்த காரியங்களிலே அப்பா அற்புதம் வேண்டும், கர்த்தர் அதிசயம் செய்வார் என்று நம்பி உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்குறாள்ப்பா. அந்த காரியங்களில் உடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்க அற்புதத்தை, அப்பா அதிசயத்தை, உடைய வல்லமையை விளங்கப்படுவீராக. கர்த்தாவை உடைய பிள்ளைகள் நன்மையை காண்படியாய் கட்டளையிடுவீராக. உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தருக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி இங்கனமும் வல்லமை பலன் ஞானம் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.